அதிமுகவில் புதிய பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் வெளியான அதிரடி திருப்பம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை ஊதி பெருசாக்குவதற்கு மீடியாக்கள் ரொம்ப நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கு. அதே திமுகவில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அது காதோடு காது வைத்த மாதிரி அங்கேயே அடங்கி போய் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மீடியாக்கள் எந்த அளவுக்கு பரப்புரை பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் உங்க அனைவருக்கும். எந்த அமைச்சரை பார்த்தாலும் சரி, எந்த முக்கியமானவரை பார்த்தாலும் சரி, மீடியாக்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி உதயநிதி எப்பொழுது துணை முதல்வராக போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருந்தது. அதே போலத்தான் அதிமுகவில் ஒரு சின்ன பிரச்சனையோ அல்லது சின்ன விஷயங்கள் ஏற்பட்டால் அதை மிகப்பெரிய விஷயமாக ஊதி பெருசாக்கிடுவார். அப்படித்தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கு இடையே மிகப்பெரிய வார்த்தை போர் என்பது முற்றிக்கொண்டிருக்கிறது. செங்கோட்டையன் தனி அணியை உருவாக்கி விட்டார். செங்கோட்டையன் பாஜகவுடன் இணைந்து விட்டார். பாஜகவின் மூலமாக செங்கோட்டையனுக்கு அதிமுகவிலே பொதுச்செயலாளர் பதவிகள் கொடுக்கப்பட இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து விட்டு செங்கோட்டையன் பொதுச்செயலராக மாறப்போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் தினம் தினம் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பதவி ஆசை இல்லாத ஒரு நாள். அதாவது இதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுப்பதற்கு முன்பாக செங்கோட்டையனிடம் தான் அந்த பொறுப்பு என்பது போயிருக்கிறது. சசிகலா அம்மையார் கேட்டிருக்காங்க. அப்ப செங்கோட்டையன் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு பதவிகள் எதுவும் வேண்டாம், முதலமைச்சர் பொறுப்பும் வேண்டாம், நான் அதிமுகவுடைய தொண்டனாகவே இறுதி வரைக்கும் இருந்து கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே பண்ணிட்டார். அதுக்கு அடுத்துதான் அந்த பதவி எடப்பாடி பழனிசாமியின் கைகளுக்கு போயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மதுரை முழுவதுமே நேற்று தினம் பாத்தீங்கன்னா போஸ்டர் என்பது அடிச்சு விட்டுருக்காங்க. அதாவது அந்த போஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, செங்கோட்டையன் தான் அதிமுகவுடைய புதிய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லித்தான் போஸ்டர்கள் அடித்து விட்டுருக்காங்க. அந்த போஸ்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் Y+ செக்யூரிட்டி பாதுகாப்பு வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி தெரிவித்து மதுரை முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா புகைப்படங்கள் அடிச்சு விட்டுருக்காங்க. அதிலே மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களுக்கு Y பிரிவு பாதுகாப்பு வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலே அந்த புகைப்படங்கள் என்பது அச்சிடப்படும். இந்த புகைப்படத்தை பார்த்ததுமே செங்கோட்டையனுக்கே அதிர்ச்சியாக இருந்திருக்கிறது அப்படின்னு கூட பாருங்க. ஏன்னா செங்கோட்டையன் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் என்னை பொதுச் செயலாளர் என்று எப்படி வர்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் செங்கோட்டையன் கோவப்பட்டதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.